நம்ம டிஎம்கே ஆட்சி வந்ததுலேருந்து அண்ணன் சக்கரபாணி வந்து நமக்காக வேண்டி இந்த மலைப்பகுதியினால இங்கே வந்து மா பலா வாழை எல்லா முக்கணிகள் விளையுது. அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா மலைவாழ் மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இங்கே வந்து தண்ணி குடிநீர் வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது. சுற்றியுமே எங்களுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஆனால் அதுக்கு நடுவில் எங்கள் ஊர் இருக்குது. எங்கள் சின்ன கிராமம், பெரிய கிராமம் இல்லை, சின்ன கிராமம். எங்கள் கிராமத்துக்கு வந்து அண்ணன் சக்கரபாணி ஜெயிச்சு வந்ததுலேருந்து எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காரு. முக்கியமாக எங்களுக்கு ஒருத்தர் இறந்துட்டாலுமே எங்களுக்கு சுடுகாடுன்றது எதுவும் கிடையாது. எங்களுக்கு தனியாக சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு பாதை எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காரு. இங்கேருந்து பசங்க பள்ளிக்கூடம் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் மலையில் இறங்கி பசங்கள்லாம் போய் படிக்கணும். அதனால் எங்களுக்குன்னு இங்கே ஒரு சின்னதாக ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காங்க. நியாய விலை கடையும் எங்களுக்கு பக்கத்தில் வேறு கிராமத்துக்கு போகணும். அதனால் அங்கே ஏன் போகிறீங்கன்ட்டு அதுவும் எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டாரு. மேலும் எங்களுக்கு டிஎம்கே ஆட்சி வந்ததுலேருந்து எல்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்மணிகளுக்கும் மாதம் 1000 ரூபா தொகை வருது. இப்போ அது இல்லாமல் டக்குனு 6 மணி எல்லாமே எல்லா பெண்களும் ஃபோன் எடுத்து பார்த்தோன்னே 5000 ரூபா பணம் ஏறி இருக்குது. எப்படின்னா நம்ம சிஎம் சார் எல்லாம் கோடை காலத்தினால அதுக்கும் இப்போ மகளிர் உரிமை தொகை மொத்தம் 5000 ரூபா போட்டிருக்காரு. அதனால் எல்லா பெண்களுக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கும் சரி, பொண்களுக்கும் சரி, பெண்மணிகளுக்கும் சரி, தாய்மார்கள் எல்லாத்துக்குமே சரி, எல்லாத்துக்குமே திமுக ஆட்சி வந்ததுலேருந்து பாதுகாப்புலேருந்து எல்லாமே இருக்குது. ஒட்டச்சத்திரத்தில் தொகுதியில் எல்லாருமே போட்டித் தேர்வுகளுக்கு வேறு ஊர்களுக்கு வேறு மாவட்டங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி வெளியில் போய் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு எல்லா வசதியுமே ஒட்டச்சத்திரத்திலே கட்டி வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் வெளியில் போய் படிக்கின்ற அவசியம் இல்லை. காலஞ்சிப்பட்டியிலேயே எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால் எங்கள் தொகுதிக்கு யார் வரணும்னு வச்சா நாங்கள் டிஎம்கே சக்கரபாணி அண்ணன் தான் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.